Yeah, good day, dear. It is online class for 7th standard. It is done from Jawaharlal Nehru Vidyalaya Matriculation School, conducted by your school principal. Okay. Dear, this is the unit 2. It is a poem. The poem topic is The Listeners. The Listeners. இந்த இது போயமோட ஷார்ட் என்னென்னா, தட் இஸ் இந்த போயமில் பார்த்தோம்னா எ பர்சன் இஸ் லாக்கிங். உன்னோட பிக்சரில் தெரியுதா, ஒரு பர்சன் வந்து ஒரு டோரில் வந்து வீட்டு கதவை தட்டிகிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அ நைட் டைம். ஓகே, இந்த நைட் டைமில் ஒரு ட்ராவலர் அவர் தனியாக வந்திருப்பார், ஹார்ஸில் வந்திருப்பார். ஸோ ஹி வில் பி ட்ராவலிங். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி டயர்ட் ஆகிட்டதுனால மிட் நைட் ஆயிரும். ஸோ அங்கே இருக்க ஒரு தனியாக இருக்கும் ஒரு வீடு, அந்த வீட்டை போய் அவர் கதவு தட்டுவார். கதவு தட்டினா யாராவது வராங்களா, இது ஹெல்ப் கிடைக்குமாங்கிறதுக்காக தட்டுவார். ஆக்சுவலாக அந்த போயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தே வில் பி டெல்லிங், யாருமே இல்லை, பட் அங்கே யார் இருப்பாங்கன்னா தே வில் பி டெல்லிங் ஏ கோஸ்ட். கோஸ்ட்னு என்னது, ஒரு பேயின்னு ஒரு ஆத்தர் எழுதியிருப்பார். பேயின்னு அந்த வீட்டில் முன்னாடி இருந்தவங்க இப்போ அவங்க உயிரோடு இல்லை, பட் அவங்க இன்னும் கோஸ்ட்டாக அதில் இருக்கிறாங்க. ஸோ இவரை கூப்பிட யாருமே வெளியே வரமாட்டாங்க. ஒரு ரொம்ப நேரமாக தட்டிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பார். ஓகே, அதுதான் இந்த போயம். ஓகே, அதுதான் அந்த கோஸ்ட்டை தான் த லிசனர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க கோஸ்ட்டை தான் த லிசனர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ போயமை பார்ப்போமா. இஸ் தேர் எனிபடி தேர் செட் த ட்ராவலர் நாக்கிங் ஆன் த மூன்லைட் டோர். ஸோ இஸ் தேர் எனிபடி, யாராவது வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா, நாக்கிங் ஆன் த மூன்லைட் டோர். ஸோ நாக்கிங் ஆன் த மூன்லைட் டோருங்கும் போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அ நைட் டைம். அண்ட் his horse is in the silence champed the grasses. champed அப்படின்னா மெல்றது. ஓகே, அந்த ஹார்ஸ் என்னது, இவரும் டயர்டாக இருக்கார், அந்த ஹார்ஸும் நடந்து அதுவும் பசியோடு இருக்குது. அங்கே இருக்க புல்லை பார்த்தோன்னா அது சாப்பிடுது. ஆஃப் த ஃபாரஸ்ட் ferny floor and a bird flew up out of the torrent. ஆஃப் த ஃபாரஸ்ட் ferny floor, ஏன்னா அது வந்து ஒரு காடு, அந்த வீடு எங்கே இருக்குன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. ஃபாரஸ்ட்டில் இருக்கிறனால தரை எல்லாமே இந்த செடி வளர்ந்துருக்கு. ferny floor and a bird flew up out of the torrent. torrent அப்படின்னா வீட்டுக்கு மேலே ஒரு முகப்பில் இருக்கும் இல்லையா, வீட்டோட மேல் பகுதி. ஓகே, அங்கெல்லாம் அந்த ஃபாரினர்ஸில் பார்த்திங்கன்னா அந்த புகை கூண்டு மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் torrent. above the traveller's head, அந்த பேர்டு எங்கே ட்ராவலர்ஸ் ஹெட்டுக்கு மேலே பறந்து போகுது. and he smote upon the door again a second time. smote upon the doorனு திரும்ப அந்த கதவை கொஞ்சம் வேகமாக தட்டுறாரு. is there anybody there again திரும்ப கேட்குறாரு. பட் no one descended to the traveler, பட் யாருமே அவர்கிட்ட வரல. no head from the leaf ringed sill, ஒரு தலை, no head அப்படின்னா அந்த உள்ள அந்த இதிலேருந்து யாருமே ஒரு தலையை எட்டி பார்க்கல. leaned over and looked into his grey eyes, அதுலேருந்து யாரும் கதவு திறந்து எட்டி பார்த்து அவரை பார்க்கல. no one is there. where he stood perplexed and still. perplexedனா confused, என்ன போகிறதா இருக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் he was confused and he was staying. but only a host of phantom listeners, அங்கே யாருமே கிடையாது, பட் யார் இருக்காங்க, ஹோஸ்ட்னு என்னது, கெஸ்ட்டு. கெஸ்ட் ஆஃப் phantom listeners. phantom அப்படின்னாவே இங்கே சொல்கிறது கோஸ்ட். இட் இஸ் அ கோஸ்ட் லிசனர்ஸ். பட் அங்கே யாருமே இல்லை, யார் இருக்கா, அந்த phantom listeners மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, that dwelt in the lone house then. that dwelt அப்படின்னா ஸ்டேடுன்னு அர்த்தம். it is staying in the lone house then stood listening in the quiet of the moonlight. ஸோ அங்கே கோஸ்ட் ஸ்டாண்டிங் இன்சைட் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கு. டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென். ஓகே, பிகாஸ் த வேர்ல்ட் ஆஃப் மென்னா இப்போ இந்த கோஸ்ட் இந்த இதுன்றது இட் இஸ் அனதர் வேர்ல்ட் அண்ட் த பீப்புள் இஸ் அனதர் வேர்ல்டுனோ. ஸோ ஸ்டூட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட், அந்த மூன்லைட்டில் இது அமைதியாக அங்கே ஸ்டெப்ஸில் நின்றுட்டுருக்கு. டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென் stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall. ஸோ அந்த இது எங்கே போகுது, it is going to the empty hall, hearkening in an air stirred and shaken by lonely travelers call. Okay, so hearing the,
It is listening. It is active. It is listening to the sound of the lonely traveler's call. Okay. It is written by Walter de la Mare. Okay. See, he is a author. It is Walter de la Mare was an English poet, short story writer and novelist. He is best known for his works for children. The Listeners is said to be his most famous poem. அதில் இருக்க சினோனிம்ஸும் இங்கே இருக்குது. சாம்படுனா பைட் அண்ட் சூடு அப்பான் நாய்ஸிலி. ஃபர்னி அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளவர்லெஸ் பிளான்ட்ஸ். Turretன்னு என்னது? A small tower that projects from the wall of a building. இதில் அந்த நியர்பை பிக்சர் இருக்குது பார்த்தியா? டாரெட்னு என்னது? அந்த வீட்டுக்கு மேலே அந்த கூண்டு மாதிரி இருக்கும் இல்லையா அது. ஸ்மோட்னா it is knocked loudly. Sill அப்படின்னா horizontal piece of a timber beneath a window of a door. Perplexed confused. Thronging, crowding. Hearkening அப்படின்னா listening attentively. இப்போ அதே மாதிரி இங்கே சைடில் இந்த பிக்சர்ஸ் இருக்குது இல்லையா? யூ கேன் see the pictures. The pictures is ஹார்ஸ் இருக்குது, ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது, லீஃப் இருக்குது, டாரெட் இருக்குது, விண்டோ இருக்குது, அண்டு த ட்ராவலர் இருக்குது. ஸோ இந்த 6 பிக்சரும் போயமில் எந்த லைனில் எந்த லைனை சம்மந்தப்பட்டதோ, இப்போ ஹார்ஸ் சம்மந்தப்பட்ட லைன் எடுத்து நீ அங்கே எழுதணும். மாதிரி கோஸ் சம்மந்தப்பட்ட லைன் எடுத்து அங்கே எழுதணும். மாதிரி டாரெட் சம்மந்தப்பட்ட லைன் எடுத்து நீ அந்த டாரெட்டோடு அந்த பெயரோடு எழுதணும். ஹார்ஸ்ன்னு எழுதி ஹார்ஸை நீ எந்த லைனில் இருக்குன்னு பிலீவ் உனக்கு புரியுதோ அந்த லைன் எடுத்து எழுதணும். அது மாதிரி கோஸ்ட் இருக்குன்னா, இப்போ கோஸ்ட்னால் பேந்தம் லிசனர்ஸ் இல்லையா? அதுவுமே நீ கோஸ்ட்டுன்ற வேர்டு இருக்காது, பேந்தம் லிசனர்ஸ்ன்னு இருக்கும். அப்போ அந்த இதை எடுத்து அது பக்கத்தில் எழுதணும். அது மாதிரி டாரெட், அது மாதிரி லீவ்ஸ், அது மாதிரி டோர், அது மாதிரி ட்ராவலர், இது எல்லாத்துக்குமே யூ ஹேவ் டு ரைட் த லைன்ஸ் ஃப்ரம் த போயம். புரியுதா? அண்ட் ஹியர் see that read the statements and say true or false. Okay, quote the lines from the poem to support your answer. So the traveler came at noon. traveler வந்து நூனில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீ அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இப்போ இது வாட் இஸ் தேர்? இட் இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் he came in the moonlight. அப்போ மூன்லைட்டில் தான் அவர் வந்தாருங்கிறதுக்கு ரிசம்பிளான போயம் லைன் எங்கே இருக்குன்றது you have to find it out and you have to take it and match it. The house was situated in the forest. அப்போ அந்த வீடு எங்கே இருக்குது? ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு ரிலவெண்ட்டான போயம் லைன் you have to take it. There were ghostly listeners inside the house. ghostly listenersனு என்னது? பேந்தம் லிசனர்ஸ் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அந்த லைன்ஸ் எடுத்து எழுதணும். The traveler came to the house by bicycle. பைசைக்கிளில் வரல, எதில் வந்தார்? ஹார்ஸில் வந்தார். அதுக்கு ஓரியன்டான இதுவும் நீ எடுத்து எழுதணும். The panthers answered and asked the traveler to go away. Actually you have to tell it is no, it is true or false எழுதணும். It is everything, it is last one it is false, no, and fourth one also it is false. ஸோ அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸும் எழுதிட்டு அதுக்கு இல்லை அவங்க ஹார்ஸில் வந்தாங்கன்னா அந்த ஹார்ஸில் வந்த லைன் எடுத்து எழுதணும். அரே கிளியர்? ஸோ ட்ரை டு டூ இட் கிளியர்லி. செக் எட் த போயம். இதை ஸ்டாப் பண்ணி ஸ்டில் பண்ணி ரிவைஸில் நீ போனீங்கன்னா எத்தனை ஸ்லைட் வேணாலும் யூ கேன் நீ போயம்னு நீ பார்க்க முடியும். ஸோ ட்ரை டு மேக் இட் கிளியர்லி அண்ட் இது நல்லா லேர்ன் பண்ண கற்றுக்கோ. ஓகே, நவ் so the next part is question answer. Who is the speaker? The speaker is a traveler. What was the horse doing? The horse was biting and chewing the grass. Who were the listeners? The listeners was the ghost who lived in the lonely house. How did the traveler feel when nobody answered? The traveler felt confused and stood still when nobody answered him. What kind of feeling does the poem create? The poem creates the mystical, lonely and strange feeling. Mystical na visitramana oru unarvu. Of the forest ferny floor. இதில் இருக்க alliterated words நீ எழுதணும். alliterated words என்னென்ன இருக்குது? ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபர்னி இருக்குது, ஃப்ளோர் இருக்குது. alliterated அப்படின்றது அந்த சென்டென்ஸில் அந்த ஒரே லைனுக்குள்ளே ஃபஸ்ட்டு லெட்டர் ஒரே இதில் வரக்கூடிய வேர்ட்ஸ் தான் alliteratedன்னு சொல்லுவோம்.
Write the words which are used to create a sense of mystery. மிஸ்டரின்னா விசித்திரமாக இருக்கிறத சொல்லக்கூடிய வேர்டு. சைலன்ஸ், பேந்தம், லிசனர்ஸ், lone house, dark stair, empty hall, lonely traveler, and no head. Okay. Next. Who were standing as a crowd and listening? The ghosts were standing as a crowd and listening. Voice from the world of men. Whose voice is it? It is the voice of the traveler. Short answers. Why did the horse champ the grasses? The horse has travelled a long way to reach the lonely house in the forest, and it was tired and hungry. So the horse bit and chewed the grass noisily and hastily. Name the characters in the poem. The characters mentioned in the poem are the traveler, the horse, the ghost, and they. Theyங்கிறது the Pantham listeners. Okay. Who were the Pantham listeners? The Pantham listeners were the ghost and the host of the lonely house who lived there always even before their death. இப்போ அவங்க யாரும் இல்லை, அவங்க உயிரோடு இருக்கும்போது இருந்தாங்கன்றது தான் இந்த மென்ஷனிங். How many times did the traveler call and knock the door? 3 times. What were the ghosts doing according to the traveler? The ghosts who were the host of the lonely house gathered at the steps leading to the empty hall. They were silently listening to the call of the traveler. Dear, revise all that completely. புரியுது? அந்த போயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அதில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் எவ்ரிதிங் யூ ட்ரை டு லேர்ன் இட். இன்னொரு பார்த்துடணுமா? ஸோ see there 5 questions is there and short answers 9 is there. நல்லா புரிஞ்சுட்டு படி. ட்ரூ ஆர் ஃபால்ஸை எழுதிட்டு இந்த ஸ்டில்லுக்கு அந்த போயமையும் மேட்ச் பண்ணுற லைன்ஸும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். மாதிரி இங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ், ஹார்ஸ், கோஸ்ட், டாரெட், லீவ்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கான ரிலவெண்ட் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் யூ ஹாவ் டு டேக் இட். மாதிரி போயமும் 2 ஸ்லைடில் ஐ ஹேவ் கிவன் யூ. ஒரே கிளியர்? ஸோ ட்ரை டு make it. இதை பார்த்து the poem lines you can check it and which line is supporting for you. Okay, try to understand which lines is supporting and try to do it there. அந்த லைன்ஸை நீ எடுத்து எதுக்குன்னு பார்த்துட்டு you have to write it there for the poem. Are you clear? So are you able to see? Dear, what are the questions I have given you? The same question will be there in your material also. So it will be easier when you are getting your material. So try to write it there immediately. Then you can learn from your materials also. Okay? Yeah, learn well and write all the questions 2 times and revise it. Okay?